என்ன உலகம் இது? கடன் குடுத்துட்டு அவனா திருப்பி கடன் சட்டை அவனா போட்டுக்கிறான் சொல்லு. எதுக்கா சட்டம் போட்டுக்கிறான்? நான் என்னன்றேன், ஒரு கடன் வாங்கிட்டியா? ஆமா. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்து. ஓ கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஆமா. ஆனா என்கிட்ட இல்ல. இல்லாத எதுக்கு வாங்க? இல்லுன்னு சொல்லிட்டு வாங்க. இந்த நான் ஏன் வாங்குவேன்? நான் மென்டலா லூசா? எல்லாமே இல்லுன்னு சொல்லிட்டு வாங்குவேன். ஆனா அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறான், எப்படி கட்டுவான்? என்ன சம்பாதிக்கிறான்? வீட்டுக்கு அவன் சம்பாதி தெரியாதா? பாண்டு எதுக்குதா பாண்டு குத்துருமாடா? பாண்டு குத்துருமாடா? இதுல சூரட்டி வேற சூரட்டி நான் எந்த ஐயோ பாவி உன்னால பாவி என்னடி எப்படி நீ வந்த? நானு சபடா 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 வித்தா கூட என்னடி எப்படி வந்த? மகால எப்படி வந்து வரப்போகுது? ஓ இது நேத்து சைடு கிளீனிங் கட்டாங்க. அதாவது அதேதான் இது ஒன்னும் காலி எத்தனாய் ஏன்னா பூச்சி நேர்ந்துக்கா என்னால எந்திரிக்க முடியல, எந்திரிக்க மாட்டேன். அது நான் நம்ம கெட்ட பாருக்குதாப்பா. ஏரியாதா ஊட்டி போட்டாங்க. ஊர் வளத்துல யாரா கடை வாங்கல? கடை வாங்கிட்டு நான் சொல்றேன் ரிட்டர்ன் பண்றதா? என்ன பேசுறேன் நானு? இல்ல என்ன பேசுறேன்? கடை வாங்கினா கட்டணும். எவனா சட்டம் கட்டுறது இல்லையா? ஓ கட்டணுமா? நான் என்ன வேலைக்கு போ உழைச்சி சம்பா. ஓ என்ன பேசுறா? நீ இன்னும் தெரிஞ்சு பார்த்தா தெரியாது பேசுறா. அவங்ககிட்ட கடை வாங்கிட்டாங்க வேலைக்கு போனா. இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எல்லாம் பத்து வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு எனக்கே நான் வேலைக்கு போன மாட்டேன். அவனுக்கு நான் வேலைக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. மரியாதையா பேசுறான். 100 பேர் வராமா? 100 பேரா? 100 பேர் வரான். யாரு? என் தெருவே என்ன பார்த்து அதுக்கு எல்லாமே 100 பேரு எல்லாம் எனக்கு கடை கொடுத்து. என் உடம்பு சரியா ஒரு ஆட்டோல இருந்து ஊசி போட்டு ஆப்பிள் வாங்கினாலும் ஒரு திராட்சை வாங்கினா என்னால சாப்பிட முடியல. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன். ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது. நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். அதே துரியாதன் மாரி தெரிஞ்சுக்கோ. ஒரு கடை வாங்கணும் இல்லனா கூட தான் இருக்கிறத வச்சு போனோம். ஓ கடை வாங்கிட்டு அவனை பாடா போடா அவனை இவனை ஏன் கேக்குற? நீ தெரியாது பேசுற கடை விட்டா கேட்க முறை கிடையாதுப்பா. இல்ல ஒரு முறை கிடையாது. இச்சுக்கிட்டே கட்டா இல்லையா இல்ல கேசு போட்டுருந்தாக்கா ஒரு மரியாதை இல்ல. இல்ல நான் கேக்குறேன் மரியாதை எப்படிதான் கேட்கணும். ஓ இப்ப நீ துட்டு வாங்கிட்ட. சரி நான் வந்து கேக்குறேன் ஒரு முறைக்கு. என்ன முறை? கேட்டுக்கிடிமா வெட்டி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. அது குட்டினா இன்னொருத்தருக்கு கொடுக்கணுமா? பிளீஸ் நன்னு கால் நோடுமா அப்படின்னு கேட்டா இந்த கூட போறேன். இல்லைன்னா இல்ல போறாங்க. கேட்டுக்கமா வந்தவனே கட்டாயில கேசு போடுனா கேசு போடு. நீ ஒரு 10,000 செலவு பண்ணு கேசுக்கு. நானும் ஒரு 10,000 செலவு பண்ணுவேன். ஏன் செலவு பண்ற? அந்த 10,000 அவன் காணா அடி. அந்த 10,000 தான் விட்டு போட்டு கடவுளே இல்ல இப்படி இப்படி சந்துக்கள் இருக்குதா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கடை வாங்கிட்டியா அடுத்தவனுக்கு பயப்படாத படிச்சவனுக்கு பயப்படணும். கடவுள் இருக்கிறாரு. இந்த கடன் கொடுக்கறான் பாரு அவன் மனுஷன். கடன் கொடுக்கறவன் மனுஷன். கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள். அது எப்படி கடவுள் ஆகும்? இத திருவா பண்ணாங்க பெரிய திருவா. அந்த ஆண்டு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் திருவா பண்ணு சொல்லிச்சு. இல்ல இவங்களே வீட்டு கூட வந்து திருவா பண்றாங்க. ஆமா அதுமே துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத கடவுள். போடுங்க நான் கடவுள். அதான் நல்லா கதான் நாயும் ஓய்வுதான்.
உங்க பாயமா யாருமே சொன்ன பாரு நல்லா இருக்கு நான் ஒரு நான் என்னன்றேன் நீ சொல்றது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன் கடவுளுக்காக எல்லாம் திருவிழா பண்றாங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா தப்பா திருவிழா பண்றாங்க என்னடா உம்மா காலியா இருப்பேன் அத்திரு எனக்கு சுத்தமா எங்க அப்பங்கார எனக்கு பிடிக்கல ஏன்னா ஒரு பாட்டு வாங்கினா ஒண்டே குடிக்கிறேன் என்ன பண்ணாரு நான் குடிச்சா மட்டும் போற மாதிரி வந்து உட்காந்து அவரு குத்து நான் குடி வந்தாரு நாட்டம் வாய் வைக்கிறோமா நாங்க 2 பேரும் அவர் குவாட்டருக்கு 120 ரூபாய் ஒரு குவாட்டருக்கு 20 ரூபா வரி காட்டுறோம் 120 ரூபா வரி காட்டுறோம் தெரியுமா ஆனா அந்த பொம்பளைங்க கெட்ட குணம் நிறைய இருக்குது வீட்டுக்காரங்க குடிச்சாலும் ஏன்டா குடிச்சாலும் எதுக்கு அது ஏன் சட்டை போறீங்க அவன் ஏன் குடிக்கிறான் போய் குடிக்கிறான் நாடு நல்லா இருக்கணும்னு குடிக்கிறான் கருவாடு மீன் வறுத்து கட்டுவாருங்க நாளைல இருந்து கருவாடு மீன்லாம் வறுத்து வைக்காதீங்க தோடப்ப கட்டை எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல வறுத்து வைக்கும் நான் என்ன சொல்றேன் கடவுளுக்காக திருவிழா பண்றாங்களா எல்லா ஆண்களும் பெண்களும் ஒரு பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினா கடவுளுக்காக திருவிழா பண்றாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு என்ன எடுத்து காட்டுறேன் என்ன எடுத்து காட்டுனா என்ன எடுத்து காட்டுறேன் எடுக்கிறேன் எடுத்து காட்டுமா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் பாத்துக்கணும்னா நீ அடிச்சுட்ட வேணாண்டா அப்புறம் வச்சு செய்வேன் நான் வெக்காதும் செய்வேன் ஓ நான் தம்பியா தம்முடுறா ஓ உன்னல்ல என் தம்பி சொல்றான் யார் அச்சா தம்முடுறா நீ அச்சா மட்டும் பண்ண போட்டு அவன் வெச்சிட்டு போட்டு வச்சுக்கிறேன் வெச்சிட்டு போட்டு வச்சுக்கிறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி முத்து கொடுத்து போடுங்க நான் அதுக்கெல்லாம் சொல்லலடா எடுத்து காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் அதுக்கு இல்ல என்ன பண்ணலாம் இல்ல எதனா வச்சு கொஞ்சம் கரைக்கலாம் கொஞ்சம் அமைதியா தேவையில்லை அதெல்லாம் பேசுறது கரைக்கிறதுல எதுனா இது அப்ப கற்பூரம் அதனை இல்ல இது சொல்லுவோம் நீ அதுக்கெல்லாம் இல்லடா இது நான் சொல்றது கேளுங்க இப்ப எடுத்து காட்டின ஒரு எக்ஸாம்பிள் ஐயோ கடவுளை என்னடி அதுக்கு இல்லடா இப்போ எடுத்து காட்டினா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப நான் இருக்கிறேன் என்னைய வச்சுக்கேன் என்னடா என்னடா என்ன வச்சு ஒரு உதாரணம் பாத்தீங்களா அதனால இப்ப நான் இருக்கிறேன் என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு காதல் இருக்கிறாரு இந்த கல்யாணம் ஆகலை இன்னும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு குழந்தை பிறகு நான் தாரும் பாய்ந்த வேண்டிய எந்த கடவுளும் வேண்டாம் பேசாது அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள் அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது வந்து கொடுத்து லேட் ஆகும் நான் உடனே தருவேன் நான் நித்யானந்த சாமியார் நித்யானந்த சாமியார் எல்லாம் வெக்கப்பட்டா உலகம் உருவாகாது. என்னடா இதெல்லாம் என்ன வச்சேன் மேல வைக்கிறேன் அப்ப கீழே வைக்கிட்டா நான் வேற நீ வேற என் மேல கையில வைக்காத அப்ப காலை வைக்கிட்டா கால வைக்காத அப்ப நான் கை வைக்க கூடாது காலை வைக்க கூடாது அப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ பணம் வாங்கினேன் எவ்வளவுதான் வாங்கினேன் சுத்தமா அவங்கிட்ட நான் துட்டா கடை வாங்க அப்புறம் ஏன்டா வந்து என் பெரும் பொண்ணு கல்யாணத்தை வச்சாங்க சரி என் பெரிய தெரியுமா மோட்டர் பாய் வாங்கிட்டாங்கம்மா 1 லட்சம் ரூபாய் அவங்கிட்ட இருக்குது ஏடிஎம் போனா வெறும் 2000 ரூபாய் தான் வந்து வீடு அது வச்சு வாங்க முடியுமா அந்த நேரத்தை தான் கருமத்தை கம்யூனிட்டி விளம்பரம் 2 வீலர் விளம்பரம் புது கம்பெனி தந்து வச்சுக்கிறேன் வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க வண்டி
வண்டி எடுத்து முடிப்போம். அப்புறம் மாசமானா கட்டணும். நல்ல யோசனை. நானும் 2000 ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அது போய் முழுவதும் ஆகி போச்சு. அதுவும் பாயிரம் வந்துச்சு. இது 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டிவி கூட கட்டது கிடையாது. ஏன் கட்டல? ஏன் கட்டனா? மாசமான பணம் கட்டல. அவன் நோவாத சொல்லிட்டு போட்டான். மாசமானா கட்டு. இது வரைக்கும் என் பொண்டாட்டி ஒன்னும் மாசமே ஆகல. எப்படி கட்டுவேன்? அது நான் பகுதிக்கு பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியும். பொறம்போக்கு மாசம் ஆனா மாசம் ஆகுதுலடா. மாசமாண்டா மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுக்க. ஒன்னாம் தேதி அட மண்டல 1ஆம் தேதி கட்டுவா கட்டி போடா. தேதி கட்ட மாசமான கட்ட போடா. ஒக்கா போயா அனுப்புறா மாசம் ஆயிட்டா. ஐயோ ஒரு வருஷம் தேதி மாசம் 12 மாசம். ஒரு மாசம் கூட அவன் வாயால ஊத்தி மாட்டான். இல்ல நான் கேக்குறேன். நீ ஆம்பள தானே? சிங்கா இப்ப நச்ச விட்டு தெரிஞ்சு சால ஓடுறியா? நீ அதிகமா என் தம்பிக்கு நான் பேசுகிறேன். நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட. ஏன் இப்ப என்ன அடிக்க சொல்றேன்? இல்லம்மா நான் ஒண்ணு பாத்துமா அடிமா. அடின்னு சொன்னா நீ அடின்னு சொல்லி என் பொண்டாட்டி நிறைய நீ கையா சொல்லி என் கூத்தாரு மாரி ஐயோ தங்க சொல்லி என் கொஞ்சம் பொண்டாட்டி மாரி என்னன்னு தெரியல. அந்த பெருமை தூக்கி அங்க கொஞ்சம் ஒய்யா பாய்ச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அதுனா தெரியல. ஒன்னு கேப்ப தப்பா நினைக்க மாட்டேன். என்ன கேட்க போறேன்? இல்ல நீ ஜிம்முக்கு போறியா? அருணாடு மேரிக்கிறியாமா? நான் கூட ஜிம்முக்கு அடிக்கும் போறேமா. இது மட்டும் நான் வந்து என்ன வரணும்ன்ற அது கேரளா தங்கமானம் நெருக்கிறீங்க. வாய மூடு. ஆமா உன்னை பார்த்தா கேரளா தங்கமானம் நெருக்கி. ஆமா ஆமா இருக்கும். அங்கெல்லாம் அது சின்னதா இருக்கு. ஆமா டாபர் எப்படியா நல்லா தானே போயிங்கடா. நல்லா தானே போயிங்கடா. நானும் என்னடா அப்படி சொல்லி என்ன சொன்னா? டாபர் என்ன? டாபர் என்ன சொல்லு. டாபர் மீன் ஓஹோ என்ன மீன்? ஓஹோ ஓஹோ டாபர் மீன் கூட்டி கொடுக்குற டாபர் கூட்டி கொடு. யார் கூட்டி கொடுப்பாங்க? பேராஷூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்க? அது பேராஷூட். பேராஷூட்னா தேவடியான அர்த்தம். அப்ப நீ தேவடியா நான் டாபர் கணக்கு சரியா போய் சத்தம் கொடு. நான் 100 ரூபாய்க்கு அப்புறமேட்டு வச்சோம். ஆமா என்ன வரைய வந்திருக்கேன்? ஆனா அதை சொல்லத்தாமா நான் அதுக்காட்டி அந்த கம்பெனி மாறிக்கிட்டான். உங்க ஆள் வராது. ஆள வந்தான் உங்க லவர். அக்கா வந்துருக்கா? ஆமா டபாக்கு ஆமா ஏன் அண்டாளி ஏன் வர சொன்ன? அவர் என்ன தெரியல உன்னை பார்க்க வந்துங்கிறாரு. இன்னைக்கு மதியம் வேற ஒருத்தர் வரேன்னு இருக்கிறாங்களே. அப்படியா? ஐயோ அம்மா என்ன தாலி? ஐயோ தார் போட்டுட்டியா? ஐயோ நகை இருக்கலாம்னு கேட்டு கிடைக்க போட்டேன். சேட்டு கடைக்கார போட்டானா? அது என்ன ராசின்னு தெரியுமா? உன்னை பார்க்கலாம் போடுறாமா. சத்தியமா சொல்றேன்னா எனக்கு தோணுது. ஆனா முடியல என் தம்பி வந்தாங்க. சும்மா தானே எங்க போனேன்? நீ எது சொல்லுவீங்க எது சொல்ல மாட்டியோ. ஆனா டாபர் எப்படியா தாலி கட்டி சொல்லிட்டு போறேன். நியாயமா சொல்றேன். இதோட எத்தனை தாலி வந்திருக்கு? 48 48 அடுத்து 49. எங்கன்னா 50 அடிச்சுது ஊர்ல. இன்னும் ஒண்ணு மட்டும் ரெடி பண்ணி அதான் 50 அடிச்சுது. எங்க இருக்காரு? அவனுக்கு அவன் தான் தூக்கணும். அவன் நினைச்சிங்க 7 மணி 48 பேர் 49. தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. அது மொண்டாட்டியா? சேட்டு கடை வேண்டி போனா சேட்டு கடை எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியும். போன வாரம் ஒரு வாரம் சேட்டு கடை தங்கினாங்க. சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எட்டு விட்டதே நான் கூட்டி
வைக்கிற வேலை கூட பாருங்க. அடக்கல. வேற என்ன? என் நண்பன் இருக்கானே, ஒரு ஒட்டியானம் வேண்டும் என்று என்னிடம் ஓ, கேட்டான். ஓ, ஓ. அதற்கு சேட்டுக்கணக்கான ஆ. அடையாளம் வேண்டும் என்று உரைத்தான். சாருமதியாக வீட்டில் விட்டு அதான் தேடுக்கான அம்மாவை வச்சு ராவி செஞ்சானா உண்மையாக செய்வானே. திருப்பி திருப்பி செஞ்சானா போல ஒரு நிலையை ஓ ஐயா சரி எங்க போய் அவ கூப்பிடு தாகமா இருக்கிற திடீரென நினைச்சேன். அப்போ கால் போறானா ஓபரா கீ ஒரு போயிடுச்சுடா ஏய் குட்டி. ஏண்டா? நான் திருப்பதி போனதில்ல திருத்தணி போனதில்ல திருவண்ணாமலோடு நான் போனதில்ல ஏன்? நான் மலையெல்லாம் பார்த்தேன் தலை சுத்து வந்துடும் இப்போ எந்த மலையை பார்த்தேன்? நான் மலை பார்க்கல ஒரு சுற்றி இவன் வேற ஏதோ போச்சுட்டாங்க இந்த முன்னாடி என்னடா ஒரு சபையிலே பேச மாட்டேன். நீ சாப்பிட்டான பையன் அவனுக்கு தெரியாதுடா எல்லாரும் அடிக்கிற மாரி அடிச்சிருக்கான்டா அவன் எந்த புள்ள வேலை விட்டு விட்டான். அவன் எதற்கு கட்டினா விடாது. இது என் தப்பு இல்ல எங்க ஆயா தப்பு எங்க ஆயாக்கு வெயில் வச்சுட்டா வேற குச்சி தொப்புல வச்சுக்கும் வெயிட் வச்சுட்டு போச்சுன்னா எடுத்துக்கும் அதே மாதிரி வச்சுட்டேன் ஆயா தொப்புளும் தாழ்வதி தொப்புளும் தெரியவில்லையா? ரெண்டும் ஒண்ணுமே தான் அதெல்லாம் விடு நம்ம எங்க போய்க்கிறோம் போருக்கு சண்டைக்கு போறோம் எதிரி படம் ஒரு வாரம் ட்ரைனிங்ல தோத்துப்பான் ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் ஏன்னா அதான் போரும் நம்மள மொன்னா 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் அப்பதான் நம்ம ஜெயிப்போம் ஆனா நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியுமா எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் நீ மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து சண்டைக்கு வாழ்த்து புடிக்க மாட்டேன் என்னங்க போருக்கு போறீங்களே, அங்க வாழக்குதான் வேலையா? இல்ல ஆனா ஒண்ணுங்க இவன் கூட்டமான பிரச்சனை கிடையாது கை வேலை நிறைய ஆமா வாழை பிடிச்சாலும் வச்சு கழிச்சுவாங்க அது மண்ணால எங்க வேலைக்கு கூடாது என்பது ஆண்கள். பேசிட்டா பேசுவா சரி உஷாராயிரு அக்கா வந்துருக்கேன்டா.